කරුවේ ආදම්බාව ගරු මන්ත්‍රීතුමා මිනිත්තු 8ක කාලයක් ලැබෙනවා ඔබතුමාට. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக உரையாற்ற கிடைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாட்டிலே தனியார் துறையைச் சேர்ந்த பல்வேறுபட்ட மட்டங்களிலும் இருக்கின்ற உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய ஊதியத்தை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. இவர்களை எடுத்துக்கொண்டால் தனியார் துறையிலே ஊழியர்களாக கடமையாற்றுகின்ற சாரதிகள், தனியார் துறையிலே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள், அதுபோன்று சுத்திகரிப்பாளர்கள் என்று பட்டியலிட்டுக் கொள்ளலாம். இவர்கள் கடந்த ஆட்சியிலே மாறி மாறி வந்த இந்த நாட்டினுடைய ஆட்சியிலே ஆட்சியாளர்களினால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான சம்பளத்தை அவர்கள் வழங்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் ஏற்படுத்திய முயற்சியின் காரணமாக இன்று அவர்கள் சந்தோஷமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள். இன்றைய நாள் அவர்களுக்கு வரலாற்றில் ஒரு நாளாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து இந்த நாட்டிலே உழைக்கும் வர்க்கத்திற்கான சம்பளத்தை அதிகரிப்பதற்காக ஆட்சி அமைத்ததுடன் முதலாவது வரவு செலவு திட்டத்திலே இந்த நாட்டினுடைய அரச ஊழியர்களுக்கும் தனியார் துறையினருக்கும் சம்பளத்தை வழங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்தபோது எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் அதை பொய்யென்று உரைத்தார்கள். இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதாக இந்த அரசாங்கம் செய்வதாக மக்களுக்கு இந்த பாராளுமன்றத்திலே இருந்து அறிவுறுத்தல்களை வழங்கினார்கள். நாங்கள் நாடு முழுதாக பயணிக்கின்ற போது இந்த நாட்டிலே உழைக்கும் வர்க்கம், அரச ஊழியர்கள், தனியார் துறையை சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலும் கேட்டார்கள், நீங்கள் அதிகரித்திருக்கின்ற இந்த சம்பளம் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், சந்தர்ப்பம் பெறுகின்ற போது நீங்கள் அதனை உணர்ந்து கொள்வீர்கள், ஏப்ரல் மாதம் பெறுகின்ற போது நீங்கள் அதனை உணர்ந்து கொள்வீர்கள் என்று கூறிய போது அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் சம்பளம் வழங்கப்பட்டது. அந்த சம்பளம் அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை உணர்த்தியதாக இருந்தது. கடந்த பல ஆட்சிகளிலே அவர்களுடைய அரச ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம் ஒருபோதும் அதிகரிக்கப்பட்டதாக ஒரு முறைதானும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அதிகரிக்கப்படவில்லை. இருந்தாலும் எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய நாட்டினுடைய அரச தனியார் துறைகளுடைய சம்பளத்தை அவர்களுடைய அடிப்படை சம்பளத்திலே அதிகரிப்பு செய்தது வரலாற்று முக்கியத்துவமிக்க நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே நாங்கள் தனியார் துறையை எடுத்துக்கொள்கின்ற போது அவர்களோடு சேர்ந்து பல தனியார் துறை, குறிப்பாக எங்களுடைய 200 வருட வரலாற்றை கொண்ட எங்களுடைய மலையக மக்களை நாங்கள் இன்று பேசாமல் இருக்க முடியாது. அவர்களுக்குரிய சம்பளம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக அவர்கள் தேயிலை கொழுந்து பறிக்கின்ற ஒரு அமைப்பாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி இவர்களுடைய கொடுப்பனவுகளை எதிர்காலத்திலே வழங்குவதற்கு நாங்கள் பல்வேறு மட்டங்களிலே ஆலோசனைகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுபோன்றுதான் இந்த தோட்ட தொழிலாளர்களை கடந்த பல வருடங்களாக அங்கே இருக்கின்ற அந்த மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை பெற்று இந்த கடந்த பல அரசாங்கங்களிலே இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கான எந்த விதமான உதவிகளையும் செய்யவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அவர்களை நாங்கள் எதிர்காலத்திலே எந்த இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு சேர்ப்பதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அதாவது கீழ்நிலைப்படுத்தப்பட்ட சம்பளத்தை பெறுகின்றவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கின்றது. அந்த கொடுப்பனவுக்கான நிலுவைகளையும் நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் பெறுகின்றவர்கள் திருத்தச் சட்டத்தின் மூலமாக
இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்ற போது அதற்குரிய எதிர்காலத்திலே நாங்கள் இந்த அரசாங்கம் எதிரே வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே மேலும் அவர்களுடைய சம்பளத்தை அதிகரித்து அவர்களுக்கான நிலுவைச் சம்பளங்களையும் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தனியார் துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் அவர்களுக்கு தொடர்ந்தும் உதவிகளை செய்யும் அதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே பாராளுமன்றத்திலே வந்து எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளிலே இவர்கள் ஈடுபடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களை பிழையாக வழிநடத்துகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து பார்த்திருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய எங்களுடைய இந்த நாட்டு மக்கள் இதனை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த நாடு கடந்த காலங்களிலே பல்வேறு ஊழல் மோசடிகள் நடைபெற்றதன் பிரகாரம் பாரிய இன்னல்களுக்கு இலக்கானது. இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பொருளாதார நிலைமையை சிறப்பாக கையாண்டதன் மூலமாக விரைவாக இந்த நாட்டை நாங்கள் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து நாங்கள் மீட்டுக்கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திலே அவர்களுடைய வீழ்ச்சியிலே நாங்கள் அதிக அளவு பங்கு கொள்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே மக்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எதிர்கட்சியில் இருக்கின்ற இனவாதத்தை பேசுகின்ற சிலவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இனவாதம் பேசுவதன் மூலமாக மக்களை இனவாதத்தின்பால் தூண்டி தொடர்ந்தும் இனவாத கட்சிகளின் பின்னால் பயணிப்பதற்கு இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்கு பேசிய எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கோடீஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள், தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் தமிழர்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம்களும் சிங்களவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசியிருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இன்னும் நாங்கள் கடந்த கால சம்பவங்களை பேசுவதன் மூலமாக இந்த நாட்டை மேலும் கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற எவரும் அதுக்கு அனுமதிக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்பதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களையும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு, இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் மிகவும் நொந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு வளமான நாட்டை அழகுணர்ச்சி மிக்க ஒரு நாடாக நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அரசாங்கம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு எந்த வாக்குறுதிகளை வழங்கியதோ தொடர்ச்சியாக அந்த வாக்குறுதிகளை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம்.